500 வருட போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் அமைஞ்சிருக்கு. இதுக்காக பல போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், மசூதியெல்லாம் இடித்து ஒரு வழியாக நம்ம ஜெயிச்சிட்டோம். மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். இன்றைக்கி இந்த கோயில் திறந்ததுக்கு எல்லாருமே பயங்கரமாக வரவேற்பு தெரிவித்தாங்க, பயங்கரமாக கொண்டாடினாங்க. சாதாரண இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய இந்துக்கள் முதற்கொண்டு பயங்கரமாக இதை கொண்டாடினாங்க. ஆனால் இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மத அரசியல் இருக்குதுன்னு தெரிஞ்சால் இவங்க இந்தளவு கொண்டாடுவாங்களா? ஒரு அடிப்படை மத அரசியல் தெரிஞ்சால் இந்த மக்கள் இப்படி கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க. அந்த அரசியலை நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். டிசம்பர் 6, 1992 வருடம் தான் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் இருக்குது. அதாவது அந்த நேரத்தில் தான் ஓபிசி ரிசர்வேஷன்றது வழங்கப்படுது. இப்படி இந்த ரிசர்வேஷனால் அடித்தட்டு மக்கள்லாம் தங்களோட மேலே வந்துடுவாங்கன்னு நினச்ச சில சனாதினிகள் அந்த மக்கள் எல்லாம் மதவெறி ஊட்டி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை போதிச்சு அவங்களுக்குள்ளே திணிச்சு இப்படி மசூதியை இடிக்க வற்புறுத்தி செஞ்ச செயல் தான் இந்த பாபர் மசூதி இடிப்புன்றது. இந்த பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறமே பாம்பேயில் ஒரு பெரிய கலவரமே நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி 2000 மக்கள் இறந்தாங்க. நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாபர் மசூதி கட்டுறதுக்கு முன்னாடியே இங்கே ராமர் கோயில் இருந்துச்சு, இந்த ராமர் கோயிலை இடிச்சுட்டு தான் இஸ்லாமியர்கள் இப்படி பாபர் மசூதி கட்டினாங்கன்ற மாதிரியான ஒரு புரளை கிளப்பப்பட்டு தான் இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே அப்படி பாபர் மசூதி இருந்த இடத்துல எந்த ஒரு கோயிலுமே இல்லைன்ட்டு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. சாதாரணமான தீர்ப்பு வழங்கலை, ஒரு ஆர்கியாலஜி சைட்டை வச்சு நல்லா தோண்டி ரிசர்ச் பண்ணி தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த நிலத்துக்கான பிரச்சனை பிரிட்டிஷ் காலத்திலேருந்தே தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த விஷயம் தீவிர அடைஞ்சதன் காரணம் என்னன்னா, 1949ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு புரளை தான். அதாவது இங்கே இந்த மசூதிக்குள்ளே ராமர் தானாகவே உருவெடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு புரளை கிளப்பப்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, 1949ஆம் ஆண்டு அபிராம் தாஸ்ன்ற ஒருவரால் நைட்டோட நைட்டாக அந்த மசூதிக்குள்ளே ஒரு ராமர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரம் அயோத்தியா எ டார்க் நைட்டுன்ற புத்தகத்தில் இருக்குது. இந்த ராமர் கோயில்ன்றது பல இஸ்லாமியர்களை கொண்டு மட்டும் கட்டப்பட்டது கிடையாது, பல அப்பாவி இந்துக்களையும் கொல்லப்பட்டு கட்டப்பட்ட கோயில் தான் இது. பல கோரிக்கைகளுக்கு அப்புறம் அப்போது பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இப்படி நீங்கள் மசூதிக்குள்ளே போய் ராமரை தரிசிச்சுக்கலாம் அப்படின்ட்டு உத்தரவிடுறாரு. அப்போது உத்தரப்பிரதேச அரசாங்கத்தால் ராமர் கோயிலுக்கு அர்ச்சகராக நியமிக்கப்படுறவர் தான் பாபா லால் தாஸ். இவர் அர்ச்சகராக இருக்கும்போது சில விஸ்வ ஹிந்து பரிஷத் நபர்கள்லாம் இவர்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம மசூதியை அடிச்சுட்டு வெறும் கோயில் மட்டும் வச்சுக்கிட்டா என்ன, எல்லா ஹிந்துக்களும் வழிபடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மசூதிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ராமருக்கு சேஃபு, ஸோ எதுக்கு நம்ம மசூதியை இடிக்கணுன்ற மாதிரியான கருத்தை பாபா லால்தாஸ் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்ன கருத்து இந்த விஸ்வ ஹிந்து பரிஷத் நபர்களுக்கு எதிராக அமையுது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு யூபியோட சீஃப் மினிஸ்டராக இருந்த கல்யாண் சிங் கிட்ட சொல்லி இவரை அர்ச்சகர் பதவியிலேருந்து நீக்குறாங்க. இப்படி அவர் அர்ச்சகர் பதவியிலேருந்து நீக்கினவுடனே அவர் தனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டை கேட்டு அவருக்கு பாதுகாப்பும் அளிக்கப்படுது. அந்த நேரத்தில் தான் பாபர் மசூதி இடிக்கப்படுது. இப்படி பாபர் மசூதி இடிக்கப்பட்டவனையே இதே கல்யாண் சிங் அரசு பாபா லால்தாஸ்க்கான செக்யூரிட்டியை திரும்ப பெறுறாங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு 1993ஆம் வருடம் பாபா லால்தாஸ் சுட்டு கொல்லப்படுறாரு. இந்த கேஸை பாபா லால்தாஸ் மர்ம நபர்களால் சுட்டு கொண்டார்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி இந்த கோயில் முதல் அர்ச்சகரை கொலை செஞ்சு புதைக்கப்பட்ட இடத்துல தான் கட்டப்படுது. இது நம்மளுக்கு பெருமை கிடையாது, இது நம்ம வேதனைப்பட வேண்டிய விஷயம். நிறைய பேர் கேட்கலாம், உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஏன் அடுத்தவங்க மேலே இதை திணிக்கிற, இது ரொம்ப தப்பான விஷயம். நான் திணிக்கவே இல்லை. இந்த ராமர் கோயில்ன்றது ஒரு அரசியல். இதை நம்மள நிறையா பேர், ஏன் சாதாரண கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கூட இதை வரவேற்கிறாங்க. ஸோ இதுக்கு உண்டான அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யோசிங்கன்றனால அந்த அரசியலை நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர அவங்கள நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் நான் திணிக்கவே கிடையாது. அது அவங்கவுங்க நம்பிக்கை, அவங்க சாமி கும்பிட்றாங்களா கும்பிடட்டும், ஓகே. ஆனால் ரொம்ப மூட நம்பிக்கையிலையும் அதுக்குன்னு ரொம்ப ஊர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா மூட நம்பிக்கையில் இன்றைக்கி கூட ஒரு விபத்து நடந்திருக்கு நார்த் இந்தியாவில்.
ஸோ அதனால் நிறையா விபத்துகள் மூட நம்பிக்கையால் நடக்குது. ஸோ ரொம்ப மூட நம்பிக்கை இல்லாமல் கடவுள் நம்பிக்கையா ஓகே, அதுக்கான அப்ரிசியேஷனையும் நாங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். எனக்கு பர்சனலாக கடவுள் நம்பிக்கை இல்லை, அடுத்தவங்க நம்பிக்கையும் நான் வந்து கெடுக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி இருக்க அரசியல் என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆதரிக்காதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த கோயில் வந்து சரியாகவே கட்டப்படலை. ஒரு மத அரசியல் வங்கி, அதாவது நார்த் இந்தியாவில் ஒரு சரியான ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, சரியான ஸ்கூல்ஸ் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த கோயில் வந்து அங்கே வந்து தேவையா, அந்த மக்களே கூட கேட்குறாங்க நிறையா பேர். அதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதனால் இந்த கோயில் வந்து இப்போ வந்து தேவையா, அதுதான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. இது வந்து பாஜகவோட ஒரு மத அரசியல், அந்த மதத்தை வச்சு அந்த மக்கள்கிட்ட ஒரு ஓட்டு வங்கி சேர்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்கப்படுது. அதற்கான ஒரு முக்கிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கோயில் இன்னுமே சரியாகவே கட்டப்படலை. அதே மாதிரி நாட்டின் முதல் குடிமகன்ட்டு சொல்லப்படுற ஜனாதிபதி அழைக்கப்படலை. அதுக்கு பதிலாக பல செலிப்ரிட்டிஸ் அழைக்கப்படுறாங்க. அம்பானி வராரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி வராரு, தனுஷ் வராரு, பல நாட்டிலேருந்து பல ஏரியாவிலேருந்து செலிப்ரிட்டிஸ் தான் வராங்க. இதுக்கு கோயில் திறப்பு கிடையாது, இது ஒரு ஸ்டார் ஷோவாக தான் பார்க்கப்படுது. எப்படின்னா பாஜகவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த ராமர் கோயில் திறப்புக்கு டைரக்டர் பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இன்னும் நம்ம நாட்டில் 5-10 வருஷத்தில் என்னென்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அது நேற்றே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. மும்பையில் ஒரு இஸ்லாமியரோட கடையை சில ஹிந்து அமைப்பினர்கள் கல்ல வீசி அந்த மக்களெல்லாம் சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராமராஜ்யம் இதுதானா? அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். ஒரு 500 வருட கனவு இப்போ நிறைவேறி இருக்குது, ரொம்பவே சந்தோஷம், இனிமேல் நான் வருஷம் வருஷம் கோயிலுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி. அது அவரோட பர்சனல், கோயிலுக்கு போகிறது போகாததுன்ட்டு. இந்த 500 வருஷ கனவு என்ன சார் பெருசாக, ஒரு மசூதி இடிச்சுட்டு கட்டியிருக்கீங்க, இது ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஒரு சிறுபான்மையினரை தாக்கி நீங்கள் கட்டியிருக்கீங்க, ஒரு அடிப்படை அரசியல் அறிவு இல்லாமல் நீங்கள்லாம் இருக்கீங்க. இதை கேட்க தான் இந்த ஆளெல்லாம் நம்மெல்லாம் ஒரு பெரிய ஹீரோவாக நினச்சிக்கிட்டு இருக்கோமான்ற மாதிரியான ஒரு குழப்பம் மனசுக்குள்ளேயே வருது. அப்படின்னு பார்த்தா இந்த மனுஷன்லாம் எப்படி வள்ளி படத்தில் அந்த டைலாக்லாம் பேசுனாருன்னு தெரியலை. என்ன கருமமோ போ. இந்த விஷயத்தை, இந்த அரசியலை நான் சொன்னதுக்கான முக்கியமான காரணம், இனி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம தெளிவாக ஆராய்ஞ்சு அதுக்கான வரவேற்பை வந்து தருவோம். சனாதனத்தை ஒழிப்போம், சமூக நீதியை நிலைநாட்டுவோம். ஜெய் பீம்.